ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா, மனை பிரிவில் மனை வாங்கும் பொழுது கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு லே அவுட் இருக்குது, அந்த லே அவுட்டில் ஒரு பிளாட்டை நம்ம வாங்குகிறோம். அப்படி அந்த நம்ம பிளாட்டை வாங்கும் பட்சத்தில் ஒரு 14 பாயிண்ட்ஸு பார்த்து வாங்கினோன்னா ரொம்பவும் எளிமையாகவும் நம்பகத்தன்மையோடையும் வாங்கலாம் அப்படின்றத பற்றி தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த 14 பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாகவே சொல்ல போகிறேன். 14 பாயிண்ட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லே அவுட்டு, ஒரு லேண்டை ஒரு லே அவுட்டாக பிரித்து விற்கிறதுக்கு 2 விதமான சேல்ஸ் பண்ணுவாங்க. முதலாவது சேல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேண்டோட ஓனரே டைரெக்டாக அந்த லேண்டை, அதாவது அந்த ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு, அதை வீட்டு மனைகளாக பிரித்து அது அப்ரூவல் வாங்கி அவங்களே டைரெக்டாக விற்கிறது ஒரு விதமான சேல்ஸு. ரெண்டாவது விதமான சேல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லே அவுட் ப்ரொமோட்டர் இருக்கார். அந்த லே அவுட் ப்ரொமோட்டர் அந்த லேண்ட் ஓனர்கிட்டேருந்து அந்த பிளாட்டை வாங்கி அவர் அதை வீட்டு மனைகளாக பிரித்து கவர்மெண்ட்லேருந்து எல்லா அப்ரூவல்ஸும் வாங்கி அவரே டைரெக்டாக விற்பார். இந்த மாதிரி 2 விதமான பிளாட்ஸ் சேல்ஸ் பண்ணுறது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, அந்த 14 பாயிண்ட்ஸ் நம்ம சொன்னோமே, அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, பேரண்ட் டாக்குமெண்ட், தாய் பத்திரம். அதாவது இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஓனர் அவர் பேரில் இருக்க சேல் டீடுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் ரெக்கார்டு தான் தாய் பத்திரம். அந்த தாய் பத்திரம் என்னென்னா, இப்போ இவர் ப்ரெசன்ட் ஓனருக்கு யார் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்றாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ், அவங்க பேரில் எவ்வளோ பிளாட் இருக்குது, அவங்க இவருக்கு எவ்வளோ பிளாட்டு விற்றாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வர்றது தான் தாய் பத்திரம். அந்த தாய் பத்திரம் 30 வருஷத்துக்கு கண்டினியூட்டி இருக்கான்னு நம்ம பார்த்துக்கின்னு செக் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 2, ப்ரெசன்ட் ஓனர் நேமில் எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் இருக்குதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதாவது ப்ரெசன்ட் ஓனர் யாரோ அவர் பேரில் இருக்கிற சேல் டீட் ஒரிஜினல் சேல் டீடா, அந்த சேல் டீட் அவர் பேரில் தான் இருக்கா, அதே மாதிரி ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ், பட்டா, சிட்டா இதெல்லாம் அவர் பேரில் இருக்கா அப்படின்றதும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அவர் பேரில் பட்டா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆன்லைன் பட்டாவே நம்ம இன்றைக்கி ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, லேண்ட் யூஸ் மேப். அதாவது இப்போ சிஎம்டிஏல அப்ரூவல் லிமிட்டில் வருது அது அப்படின்னு சொன்னால், சிஎம்டிஏல கொடுக்குற அந்த அப்ரூவல் நம்ம ஆன்லைன்லேயும் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த சிஎம்டிஏ லிமிட்டில் தான் அது வருது, அவங்க இந்த பிளாட்டுக்கு சிஎம்டிஏ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம அந்த ஆன்லைனில் லேண்ட் யூஸ் மேப் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது குடியிருப்பு பகுதி அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, வருங்காலத்தில் அங்கே தொழிற்சாலையோ இல்லை பெரிய வணிக வளாகமோ கட்டுவதற்கான கட்டட அனுமதி அங்கே வழங்கப்படாது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணக்கூடியது தான் இந்த லேண்ட் யூஸ் மேப்பில் வரும். இது பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 5, நிலம் அங்கீகரிக்கப்பட்ட மனையில் உள்ளதா அப்படின்றத நாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதாவது நகர ஊரமைப்பு திட்ட இயக்கம் டிடிசிபி அப்ரூவல், அப்படி இல்லை சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தால் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்கப்பட்ட மனையா அப்படின்றத நம்ம இன்றைக்கி ஆன்லைன் மூலயமாவே அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த சேவை நம்ம சிஎம்டிஏ இணையதளத்தில் 2000 ஆண்டுலேருந்தே அங்கீகரிக்கப்பட்ட மனைகளுடைய விவரங்கள் தாராளமாக நம்ம ஆன்லைன்லேயே பார்க்கலாம். டிடிசிபி அப்ரூவ்டாக இருந்தால் இப்போ லாஸ்ட்டு 20 இயர்ஸாக என்னென்ன அப்ரூவல் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் நம்ம அந்தந்த ஆன்லைனில் போய் செக் பண்ணிக்கலாம். அந்தந்த இப்போ டிடிசிபிக்கு அப்ரூவல்னால் நம்ம www.tcp.tn.gov.in அப்படின்றதில் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதே சிஎம்டிஏவாக இருந்தால் www.cmda.chennai.gov.in அப்படின்ற இணையதளத்தில் போனால் நம்ம அதுக்கு உண்டான எல்லா டீட்டெயில்ஸையுமே ஆன்லைன்லேயே நம்ம செக் பண்ணிக்க முடியும். அங்கீகரிக்கப்பட்ட மனையின் நிபந்தனை ஏதேனும் இருந்தால்
அந்த நிபந்தனை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும். இப்போ ஒரு பிளாட்டை வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க, அங்கீகரிக்கிறாங்க. பட் அதில் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அதில் வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கா, அதையெல்லாம் அவங்க வந்து சரியாக பண்ணியிருக்காங்களா அப்படின்றத முதல்ல நம்ம செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பிளாட்டை வாங்கணும். இது பாயிண்ட் நம்பர் 6. பாயிண்ட் நம்பர் 7, நம்ம வாங்க போகிற பிளாட்டில் உயர்மின் அழுத்த கம்பிகள் ஏதாவது கிராஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி வாங்கணும். இப்போ சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயர்மின் அழுத்த கோபுரங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் அந்த பிளாட் வழியாக கிராஸ் ஆகும். சிலது அந்த அந்த உயர்மின் அழுத்த கோபுரத்துலேருந்து அதோடைய ஒயருங்கள்லாம் வந்து அந்த பிளாட் வழியாக கிராஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம வாங்குகிற பிளாட்டுக்கு மேலே அந்த ஒயர் ஏதாவது கிராஸ் ஆச்சுனால் நம்மளால் மல்டிபிள் ஃப்ளோர்ஸ் வந்து அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது, அதுக்குண்டான அப்ரூவல்ஸும் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் இது பாயிண்ட் நம்பர் 7 வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக வாங்கணும். பாயிண்ட் நம்பர் 8, மனை வாங்கும் முன் அந்த மனை அரசாங்கத்திடமிருந்து ஏதேனும் கட்டுப்பாட்டில் ஏதேனும் உள்ளதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு வாங்க வேண்டும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், அதுக்கப்புறமா பழங்குடியினருக்கு, இவங்களுக்குன்னு இலவசமாக சில கவர்மெண்ட்ஸ் பிளாட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷனில் இப்போ நம்ம வாங்கக்கூடிய பிளாட்ஸ் வருதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கின்னு வாங்குறது நல்லது. இது பாயிண்ட் நம்பர் 8. பாயிண்ட் நம்பர் 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2500 சதுர மீட்டருக்கு மேல், அதாவது 26,900 ஸ்கொயர் ஃபீட் அங்கீகரிக்கப்பட்ட மனையாக இருந்தால் அதில் 10%, அதாவது 10% நிலத்தை திறந்த வெளி இட ஒதுக்கீடுக்கு அவங்க தரணும். அதாவது ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன், ஓஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க தானமாக பத்திரமாவோ அரசுக்கு கொடுத்துருக்கணும். அந்த தானம் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. இது வந்து பாயிண்ட் நம்பர் 9. பாயிண்ட் நம்பர் 10 என்னென்னா, நில உரிமையாளரின் பெயரில் நில வரி செலுத்தப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும். இப்போ எந்த பிளாட் ஓனர் நம்மளுக்கு வந்து இப்போ லே அவுட் போட்டு விற்கிறாங்க அப்படின்னா, அவங்க பிளாட் ஓனர்கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க. அவங்க அந்த பிளாட்டுக்கு உண்டான டாக்ஸஸ் எல்லாம் கட்டியிருக்காங்களா கரெக்டாக அப்படின்றத சரி பார்த்து வாங்குறது பாயிண்ட் நம்பர் 10. பாயிண்ட் நம்பர் 11, இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் 2 விதமான சேல்ஸு. ஒன்று வந்து டைரெக்டாக ஓனர் விற்கிறது, இன்னொன்று ஓனர்கிட்ட இருந்து லே அவுட் ப்ரமோட் பண்ணுறவங்க வாங்கி விற்பாங்க. அந்த மாதிரி வாங்கும்போது சம்டைம்ஸ் சில பேர் பவர் வாங்குவாங்க, அதாவது நில ஓனர்கிட்ட இருந்து, உரிமையாளர்கிட்ட இருந்து பவராக வாங்கி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து டைரெக்டாக விற்பாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க பவர் வாங்கி விற்கும் பட்சத்தில் அந்த உரிமை யார் பவர் கொடுத்தாரோ அந்த உரிமையாளர் உயிரோடு இருக்காரா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கின்னு வாங்கணும். 2வது, அந்த உரிமை, அதாவது அவர் கொடுத்துருக்கிற அந்த பவர் டாக்குமெண்ட்ஸை நம்மளுக்கு சப்போஸ் உங்களுக்கு விற்கிறவங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னால் காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் போய் நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அப்ளை பண்ணோன்னா கிடைக்கும். அந்த காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் வாங்கியும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறதுக்கு நல்லது. இது பாயிண்ட் நம்பர் 11. பாயிண்ட் நம்பர் 12, நம்ம இப்போ வாங்க போகிற நிலம், அந்த நிலங்கள் அளவீடு பத்திரத்தில் குறிப்பிட்டது போல் சரியாக உள்ளதான்றதை சரிபார்த்து வாங்க வேண்டும். அதாவது நம்ம வாங்க போகிற பிளாட்டுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கா, 4 பக்கமும் கல் லே அவுட் பண்ணியிருக்காங்களா, அந்த லே பண்ண கல் கரெக்டாக இருக்கா, அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்து வாங்குறது பாயிண்ட் நம்பர் 12. பாயிண்ட் நம்பர் 13, நிலத்தின் வழிகாட்டு மதிப்பு, அதாவது கைட்லைன் வேல்யூ. பத்திரப்பதிவு செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த பத்திரப்பதிவோடைய வேல்யூ கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கின்னு வாங்கணும். இது பாயிண்ட் நம்பர் 13. பாயிண்ட் நம்பர் 14, நம்ம இப்போ வாங்க போகிற பிளாட்டோடைய இப்போ தாய் பத்திரம் பார்க்கலாம்னு சொல்லியாச்சு, சேல் டீடு ப்ளஸ் பட்டா இதெல்லாம் நம்ம வந்து இப்போ விற்கிறவங்கக்கிட்ட இருந்து வாங்கிட்டு இதோடைய செயின் லிங்க் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, அதாவது வில்லங்க சான்றிதழ். இது 30 ஆண்டுக்கு நம்ம வந்து ஒரு ஈஸி அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு அந்த வாங்க போகக்கூடிய இடம் வந்து எந்த பத்திரப்பதிவு ஆஃபீஸ்க்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வருதோ அந்த பத்திரப்பதிவு ஆஃபீஸில் போயிட்டு 30 இயர்ஸ் ஈஸி அப்ளை பண்ணோன்னு சொன்னால் அந்த 30 இயர்ஸ் ஈஸியில் நம்மளுக்கு அதுக்குண்டான செயின் லிங்க் எல்லாம் கிடைக்கும்.
ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம வாங்குறது பாயிண்ட் நம்பர் 14. இந்த மாதிரி இந்த 14 விதமான பாயிண்ட்ஸையும் நம்ம பார்த்து ஒரு பிளாட்டை வாங்கும் பட்சத்தில் நம்மளால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு பிளாட்டை வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஒரு மனைப்பிரிவில் மனை வாங்கும் பொழுது என்னென்ன விஷயம் பார்க்க வேண்டியது அப்படின்றத பற்றி இப்போ பார்த்தோம். அதே மாதிரி ஒரு மனைப்பிரிவில் மனை வாங்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆஸ் யூஷுவல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.